ஆண்டிப்பட்டி விசைத்தறி தொழிலாளர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவக்குமார் இணைகிறார். சிவக்குமார், என்னென்ன கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி சுப்புலாவரம் பகுதியில் விசைத்தறி தொழிலாளர்கள் இன்று 5வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது விசைத்தறி தொழிலாளர்களுக்கு 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கூலி உயர்வு மற்றும் போனஸ் குறித்தான ஒப்பந்தம் போடப்படுவது வழக்கம். அந்த அடிப்படையில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட கூலி உயர்வு ஒப்பந்தம் கடந்த டிசம்பர் 31ஆம் தேதி முதல் முடிவடைந்து விட்டது. இதையடுத்து புதிய கூலி உயர்வு மற்றும் போனஸ் குறித்து ஒப்பந்தம் போடுவதற்கு விசைத்தறி தொழிலாளர்கள் விசைத்தறி உரிமையாளரிடம் பலகட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தினார்கள். ஆனால் புதிய ஒப்பந்தம் போடுவதற்கான ஒப்பந்தம் ஏற்படவில்லை. விசைத்தறி உரிமையாளர்களும் புதிய ஒப்பந்தம் போட முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இதையடுத்து கடந்த ஜனவரி 1 தேதி முதல் டி சுப்புலாவரம் பகுதி விசைத்தறி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 5வது நாளாக வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் டி சுப்புலாவரம் பகுதியில் உள்ள 36 விசைத்தறி கூடங்களில் உள்ள 2000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் சுப்புலாவரம் பகுதி விசைத்தறி கூடங்கள் மூடப்பட்டுள்ளன. டி சுப்புலாவரம் பகுதியை வெறிச்சோடி காணப்படுகிறது. விசைத்தறி தொழிலாளர்கள் கடந்த ஒப்பந்தத்தை காட்டிலும் 50% கூலி உயர்வு மற்றும் 20% போனஸ் கேட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தங்களது கோரிக்கைகள் நிறைவேறும் வரை காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அனைத்து கட்சிகளைச் சேர்ந்த கூட்டுக்குழுவினர் அறிவிப்பு செய்துள்ளனர். சிவக்குமார், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.